محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز في وصف نبيه الكريم: وإنك لعلى خلق عظيم. وقال صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, நாங்கள் இந்த வருடம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு மிகவும் காலத்தின் தேவையாகிய இந்த நற்குணம் என்கின்ற தலைப்பாக இருக்கின்றது. நற்குணம் என்பது இஸ்லாத்தின் ஒரு முக்கிய விழுமியமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் நபியாக அனுப்பப்பட்டதற்குரிய காரணமே லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்களை, நல்ல பண்பாடுகளை பூரணப்படுத்துவதற்காகத்தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அஹ்மதிலே வருகின்ற ஹதீஸ். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரேபிய தீபகற்பத்திலே நபியாக அனுப்பப்படுகின்ற போது அந்த சமூகம் அறியாமை சமூகம், ஜாஹிலிய சமூகம் என அழைக்கப்பட்டது. இஸ்லாம் அவ்வாறு வர்ணிக்கின்றது. அப்படியான அந்த சமூகத்திலே அவர்களிடத்திலே மோசமான பண்புகள் காணப்பட்டன. அதிலும் குறிப்பாக இணை வைத்தல், சிலை வணக்கம் என்கின்ற அல்லாஹுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய ஒரு மோசமான குணம். அல்லாஹ்வின் ஆலயம் அமைந்திருக்கின்ற பூமியிலே அல்லாஹுக்கு ஷிர்க் வைக்கின்ற ஒரு கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். அதனால்தான் அவர்கள் அறியாமை சமூகம் என அழைக்கப்பட்டார்கள். அந்த சமூகத்திலே மோசமான குணங்கள் இருந்தது போன்று அவர்களிடத்திலே மிகவும் நற்குணங்கள், நல்ல குணங்கள், அரிய நற்குணங்கள் இருந்ததை காண முடியுமாக இருக்கின்றது. அவர்களிடத்திலே விருந்தோம்பல் காணப்பட்டது. அதே போன்று உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்ற பண்பு, அதே போன்று உண்மை பேசுவது, அது போன்று நிறைய குணங்கள், அதே போன்று அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது, அதே போன்று கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது, உடன்படிக்கைகளை நிறைவேற்றுவது, இது போன்ற நல்ல பண்புகளும் அவர்களிடத்திலே காணப்பட்டது. எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்கள் அவர்களிடத்திலே இருந்தன, இல்லாத நற்குணங்களை அவர்களிடத்திலே பரிபூர்ணப்படுத்த வேண்டும். அந்த சமூகத்திலே இருந்த ஒரு நற்குணம்தான் உறவினர்களோடு சேர்ந்து நடப்பது. அந்த உறவை அவர்கள் நடந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் ஒரு கோத்திரமாக அவர்கள் பிணைந்து காணப்பட்டார்கள். எனவே நற்குணம் என்பது இஸ்லாத்தின் ஒரு முக்கிய விழுமியமாக இருக்கின்றது. இன்று நற்குணம் ஒரு மறக்கப்பட்ட விடயமாக, நாங்கள் தொழுதால் போதும் அல்லது நோன்பு பிடித்தால் போதும், அல்லாஹ்வுடைய கடமையை நாங்கள் சரியாக நிறைவேற்றிவிட்டால் சுவர்க்கம் செல்லலாம் என நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அடியார்களோடு நாங்கள் நடந்து கொள்ளுகின்ற அந்த நல்ல பண்பு, அல்லாஹோடு நாங்கள் எவ்வாறு அல்லாஹுடைய கடமையை நிறைவேற்றுகின்றோமோ, அல்லாஹுக்கு ஒரு சிறந்த அடியானாக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே விளங்குவதற்கு நாங்கள் எவ்வளவு முயற்சிக்கின்றோமோ, அதே போன்று அடியார்களோடு எங்களுடைய தொடர்புகளை, எங்களுடைய குணங்களை, எங்களுடைய பழக்க வழக்கங்களை நாங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த உலகத்திலே அடுத்த படைப்பினங்களோடு, பிராணிகளோடு, உயிரினங்களோடு எங்களுடைய பண்புகளை, எங்களுடைய குணங்களை நாங்கள் சீர் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற விடயம் மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அதன் காரணத்தால் தான் இன்றைய வருடத்திலே நாங்கள் இந்த தலைப்பை நாங்கள் தெரிவு செய்து அதிலே ஹதீஸ்களையும் துஆக்களையும் வழங்குவதாகவும், அதே போன்று மாதாந்த இந்த பயான்கள் அந்த தலைப்புகளிலே நடைபெற வேண்டும் என்பதையும் நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். நற்குணம் என்பது நாங்கள் படிக்க வேண்டிய, எங்களிடத்திலே நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய, நாங்கள் எங்களை பயிற்றுவிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. நற்குணத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான ஹதீஸ்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் நிறைய ஹதீஸ்களை நாங்கள் கேட்டிருப்போம். ஆனால் இன்று அவைகளை நினைவு கூற வேண்டும், எங்களை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது, வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நபியே நீங்கள் நினைவூட்டுங்கள், ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், இந்த நினைவூட்டல் என்பது முஃமின்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். எனவே நாங்கள்
அடிக்கடி கேட்கின்ற விடயங்களாக இருந்தாலும் அது எங்களிடத்திலே அமுல் இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் சில நேரம் அது எங்களுடைய செவியிலே வருகின்ற போது அதை நாங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உறுதி எங்களிடத்தில் உருவாகின்றது. அதன் காரணத்தால் ஒரே விடயத்தை பலமுறை சொல்வதும் மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. எனவே நற்குணம் என்பது இஸ்லாம் எங்களுக்கு கூறுகின்ற ஏவுகின்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நற்குணம் என்றால் என்ன என்பதை நாங்கள் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். நற்குணத்தை பற்றி வரை விளக்கணம் வழங்குகின்ற போது ஹுவ குல்லு மா யத்தஸிலு பி அமலில் முஸ்லிமி வ நஷாத்திஹி வ மா யதஅல்லகு பி அலாகத்திஹி பி ரப்பிஹி வ அலாகத்திஹி மஅ நஃப்ஸிஹி. ஒரு முஃமினோடு அவனுடைய பிணைந்து இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த நற்குணமாக இருக்கின்றது. அவனுடைய ரப்போடு தொடர்பு படுகின்றது, அதே போன்று தன்னோடே தொடர்படுகின்றது, அதே போன்று மனிதர்களோடு ஏனைய பிற மனிதர்களோடு தொடர்பு படுகின்றது, அதே போன்று இந்த உலகத்திலே வாழக்கூடிய உயிரினங்கள் அனைத்தோடும் தொடர்பு படக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த நற்குணம் காணப்படுகின்றது. எனவே நாங்கள் இதை வேறொரு கோணத்திலே பார்க்கின்ற போது ஹுகூகுல்லாஹ் வ ஹுகூகுல் இபாத் என்று எங்களுக்கு பார்க்க முடியுமா இருக்கின்றது. அல்லாஹோடு ஒரு மனிதன் வைத்துக் கொள்கின்ற தொடர்பு அதுதான் தக்குவாவாக இருக்கின்றது, இறை அச்சமாக இருக்கின்றது, அல்லாஹுடைய இபாதாவாக இருக்கின்றது. அதே போன்று ஹுகூகுல் இபாத் என்று பார்க்கின்ற போது ஒரு அடியார்களோடு அவன் வைத்துக் கொள்கின்ற தொடர்பு அது சீரானதாக அமைய வேண்டும். அதை எங்களுக்கு ஹுஸ்னுல் ஹுலுக்களை எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியுமாக இருக்கின்றது. எனவே நற்குணம் என்கின்ற போது ஒரு பெரிய நீண்ட ஒரு பட்டியலை எங்களுக்கு சொல்ல முடியுமா இருக்கின்றது. நற்குணத்திலே நாங்கள் உறவை பேணுவது, உறவினர்களோடு சேர்ந்து நடப்பது, அதே போன்று அயல் வீட்டாரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்வது, அதே போன்று பிராணிகளோடு உயிரினங்களோடு நாங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்வது, அதே போன்று முகமலர்ச்சியாக நாங்கள் சந்திப்பது, அதே போன்று விருந்தோம்பல், இப்படி நிறைய விடயங்கள் இவை அனைத்துமே நற்குணத்திலே சேரக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு மனிதனோடு அழகிய முறையிலே எங்களுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்வதை சுருக்கமாக எங்களுக்கு நற்குணம் என்று கூற முடியும். அதே போன்று இஸ்லாம் கூறுகின்ற எல்லா பண்பாடுகளும் எல்லா ஒழுக்க விழுமியங்களும் நற்குணத்திலே சேரக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்று எங்களுடைய நாவை நாங்கள் பேணி நடப்பது, உண்மை சொல்வது, அதே போன்று வாக்களித்தால் மாறு செய்யாமல் இருப்பது, வாக்கை நிறைவேற்றுவது, இது போன்ற அனைத்து விடயங்களும் எங்களுடைய நாவோடு தொடர்புடைய விடயங்கள், அதே போல எங்களுடைய உறுப்புகளால் நாங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் அனைத்தையும் இந்த நற்குணத்திலே எங்களுக்கு சேர்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே நற்குணம் என்பது எங்களோடு பிணைந்து இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினை பற்றி கூறுகின்ற போது ஒரு முஃமின் அல்லது யுகாலித்து நாஸ வயஸ்பிரு அலா அதாஹும் கைரும் மினல் முஃமின் அல்லதி லா யுகாலித்து நாஸ வலா யஸ்பிரு அலா அதாஹும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பலமான முஃமின் அவன் சிறந்தவன், பலவீனமான முஃமினை விட ஒரு பலமான முஃமின் சிறந்தவன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த பலமான முஃமின் அவர் எவ்வாறு இருப்பார் என்று சொன்னால், மனிதர்களோடு அவர் சேர்ந்து நடப்பார், மனிதர்களோடு அவர் சேர்ந்து நடந்து அவர்களுடைய கஷ்டங்களிலே அவர்களிருந்து ஏற்படக்கூடிய துன்பங்களிலே அவர் பொறுத்து சகித்து செல்லக்கூடியவராக இருப்பார். அவர்தான் சிறந்த முஃமின் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே மனிதர்களோடு நாங்கள் பழக வேண்டும், எங்களுடைய நல்ல குணங்களை அவர்களுக்கு காட்ட வேண்டும். அதுதான் ஒரு பூர்ணமான ஈமான் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்ற போது மா மின் ஷைஇன் அஸ்கலு ஃபீ மீசானில் முஃமினி யௌமல் கியாமத்தி மின் ஹுஸ்னில் குலுகி. மறுமை நாளிலே ஒரு முஃமினுடைய நன்மைகள் நிறுக்கப்படுகின்ற போது, அவனுடைய நன்மைகள் ஆராயப்படுகின்ற போது, அவனுடைய நற்குணத்தால் அவனுக்கு கிடைத்த நன்மையை போன்று ஒரு பாரமான ஒன்று இருக்காது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே அவன் செய்திருக்கின்ற எல்லா அமல்களையும் வைத்து பார்க்கின்ற போது அவன் நற்குணத்தோடு நடந்து கொண்ட அதனால் கிடைத்த நன்மைதான் மிகவும் கனமானதாக, மீசானிலே மிகவும் பாரமானதாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்ற போது இன்னல் முஃமின லயுத்ரிகு பிஹுஸ்னில் குலுகி தரஜத ஸாயிமில் காயிம். ஒரு முஃமின் இருக்கின்றாரே, அவருடைய நற்குணத்தின் மூலமாக ஒரு நின்று வணங்கக்கூடிய, நோன்பு நோற்று பகலிலே நோன்பு நோற்று
இரவிலே நின்று வணங்கக்கூடியவருடைய அந்தஸ்தை அவர் அடைந்து கொள்வார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். எனவே நற்குணம் என்பது அந்த அளவுக்கு எங்களுக்கு நன்மைகளை ஈட்டு தரக்கூடியதாக, எங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது என்பதை காண முடியுமா இருக்கின்றது. நோன்பு என்பது ஒரு சிறந்த அமலாக இருக்கின்றது. அதை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற போது வஅன அஜ்ஸி பிஹி, அதற்குரிய கூலியை நான் தான் கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா அந்த நோன்பை சிறப்பித்து கூறியிருக்கின்றார். அதே போன்று கியாமுல் லைல், இரவிலே நின்று வணங்குவது என்பது அது நபிமார்கள் செய்யக்கூடிய ஒரு அமலாக, நல்லடியார்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான அமலாக அந்த இரவு தொழுகை காணப்படுகின்றது. அது மிகவும் ஒரு பொறுப்பான ஒரு கஷ்டமான ஒரு அமலாக இருக்கின்றது. அந்த நோன்பு நோற்றல், பகல்லே நோன்பு நோட்டு இரவிலே நின்று வணங்குபவர் என்பவர் அல்லாஹ்விடத்திலே மிகவும் நெருங்கிய அந்தஸ்தை உடையவராக இருக்கின்றார். எனவே அவருடைய அந்தஸ்தை ஒரு மனிதன் நற்குணத்தின் மூலமாக அடைந்து கொள்வாராக இருந்தால் அந்த நற்குணம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த இஸ்லாம் எந்த அளவிற்கு இந்த நற்குணத்தை வலியுறுத்துகின்றது என்பதை எங்களுக்கு இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற போது லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷைஅன் வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தல்கின், ரவாஹு முஸ்லிம். முஸ்லிமில் வருகின்ற அறிவிப்பிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், நீங்கள் ஒரு நன்மையான காரியத்திலே எதையும் நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள். வலவ் அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தல்கின், உங்களுடைய சகோதரனை மலர்ந்த முகத்தோடு நீங்கள் சந்திப்பதை கூட நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே நற்குணம் என்பது எங்களுக்கு நன்மையை ஈட்டி தரக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே நற்குணத்தை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விட்டுவிடக் கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் இங்கு வலியுறுத்துவதை காண முடியுமா இருக்கின்றது. எனவே ஒரு மனிதனை மலர்ந்த முகத்தோடு நாங்கள் சந்திப்பது என்பது எங்களுக்கு நன்மை ஈட்டு தரக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. மினல் மஅரூஃப் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்ணித்திருக்கின்றார்கள். அதே போன்று நற்குணத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்ற போது நற்குணம் உடையவர்கள் அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆணித்தனமாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நற்குணம் உடையவர் தான் சிறந்தவர், இஸ்லாத்திலே சிறந்தவர் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டார்கள். எனவே நாங்கள் சிறந்தவர்களாக, அல்லாஹ்வின் பார்வையிலே சிறந்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும் என்றால் நற்குணத்தை நாங்கள் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் புகாரிலே வருகின்ற ஹதீஸ், இன்ன ஹியாரக்கும் அஹ்சனுக்கும் அஹ்லாகா, உங்களிலே சிறந்தவர் யார் என்றால் அஹ்சனுக்கும் அஹ்லாகா, உங்களிலே எவர் அழகிய குணமுடையவராக இருக்கின்றாரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போன்று இன்னும் ஹதீஸிலே குறிப்பிடுகின்ற போது அக்ஸரு மா யுத்கிலுன் நாஸல் ஜன்னா தக்வல்லாஹி வ ஹுஸ்னுல் குலுக், அதே போன்று எங்களை சுவர்க்கத்திலே எங்களை இட்டு செல்லக்கூடிய சிறந்த அமல் எதுவென்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது அவர்கள் கூறினார்கள், தக்வல்லாஹ், அல்லாஹுவை பயந்து நடப்பது. தக்வா என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதுக்கு அடுத்தபடியாக வ ஹுஸ்னுல் குலுக், நற்குணம் என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். தக்வல்லாஹ், அல்லாஹுவை பயந்து நடப்பது, வ ஹுஸ்னுல் குலுக், அடுத்ததாக நற்குணம் என்று கூறினார்கள். எனவே இந்த இரண்டும் தான் ஒரு மனிதனை சுவர்க்கத்திலே இட்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது, சுவர்க்கத்திலே நுழைவிக்க கூடியதாக இருக்கின்றது. எனவே ஒரு மனிதனிடத்திலே தக்வா இல்லாமல், அவன் ஈமான் இல்லாமல் நற்குணம் இருந்தும் முடியாது. அதே போன்று நற்குணம் இருந்து ஈமான் இல்லாமல் இருந்தாலும் அவனுக்கு சுவர்க்கம் செல்ல முடியாது. எனவே நாங்கள் சில சமூகங்களை நாங்கள் பார்க்கின்றோம், சில நாடுகளை பார்க்கின்றோம், நற்குணத்தை நற்குணமாக அவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களிடத்திலே இஸ்லாம் மாத்திரம்தான் இல்லை, அவர்கள் முஸ்லிம்களை விடவும் நட்பண்புகளிலே சிறந்தவர்களா இருக்கின்றார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகின்றோம். எனவே ஈமான் என்பது மிகவும் முக்கியம். ஈமானோடு ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய அடுத்த விடயம்தான் நற்குணமாக இருக்கின்றது. இஸ்லாம் எந்த அளவிற்கு தக்குவாவை ஈமானோடு வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றதோ அதே போன்று நற்குணத்தையும் வலியுறுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இன்று முஸ்லிம்கள் அதை மறந்து வாழ்ந்து கொண்டிருப்பதை காண முடியுமா இருக்கின்றது. இன்று எவ்வளவு பேர் முறைப்படுகின்ற விடயம்தான் முஸ்லிம்களிடத்திலே நற்குணம் கிடையாது, நல்ல பண்புகள் கிடையாது. காபிர்களை பாருங்கள், அவர்களிடத்திலே நல்ல குணம் இருக்கின்றது. அவர்களுடைய நாடுகளை பாருங்கள், எவ்வளவு நற்குணமாக நடந்து கொள்கின்றார்கள், மனிதர்களை மதிக்கின்றார்கள், அவர்கள் நல்ல முறையிலே பேசுகின்றார்கள், எல்லா விடயத்திலும் அவர்கள் நல்லொழுக்கத்தோடு செயற்படுகின்றார்கள். ஆனால் முஸ்லிம்களை பாருங்கள், முஸ்லிம்களிடத்திலே அது இல்லை. ஏதோ இஸ்லாம் அதை கூறவில்லை, இஸ்லாம் நற்குணத்தை எங்களுக்கு சொல்லவில்லை, தொழுதால் இபாதத் செய்தால் போதும்
என்று இஸ்லாம் கூறியது போன்று இன்று முஸ்லிம்கள் வாழ்வதை காண முடியுமா இருக்கின்றது. எனவே இன்று தொழுகை இபாதத் இருந்து போதாது, நற்குணம் எங்களிடத்திலே மிகவும் முக்கியமானதா இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்ணை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. ஃபுலானது தசூமுன் நஹார வ தகூமுல் லைல். ஒரு பெண் இருக்கின்றாள், அவள் பகலிலே நோன்பு நோக்கின்றாள், இரவிலே நின்று வணங்குகின்றாள். வதுதி ஜீரானஹா. ஆனாலும் அவள் அவளுடைய அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்கின்றாள் என்று அவளுடைய நிலைமையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வினவப்பட்ட போது ஹிய ஃபின்னார், அந்த பெண் நரகவாதி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே வார்த்தையிலே கூறினார்கள். எனவே எங்களிடத்திலே எவ்வளவு நல்லமல் இருந்தாலும், நாங்கள் எவ்வளவு தொழுதாலும் அது போதாது. எங்களிடத்திலே இந்த நற்குணம் இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு அநியாயம் செய்வது, அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்வது, அடுத்தவர்களை நோவினை செய்வது, கொடுத்த வாக்குக்கு மாறு செய்வது, பொய் சொல்லுவது, அதே போன்று அடுத்தவரை அவமதிப்பது, ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுக்காமல் இருப்பது, இது போன்ற மோசமான குணங்கள் இன்று முஸ்லிம்களிடத்திலே காணப்படுகின்றது. அவைகள் இருக்குமாக இருந்தால் அது அவர்களுக்கு ஒரு நல்ல விடயம் கிடையாது. அவர்களை அது நரகத்துக்கு இட்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது என்பதை காண முடியுமா இருக்கின்றது. அதே ஹதீஸிலே சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் கூறுகின்றார்கள், புலானா துசல்லில் மக்தூபாத். இன்னும் ஒரு பெண் இருக்கின்றார், அவள் கடமையான தொழுகைகளை அவள் நிறைவேற்றுகின்றார். பெரிய அளவுக்கு அவள் சதுக்கா கொடுப்பதும் கிடையாது. வலா துஸி ஜீரானஹா. ஆனாலும் அவள் அவருடைய அண்டை வீட்டாருக்கு எந்த விதமான நோயினையும் செய்யாமல் நல்ல முறையிலே நடந்து கொள்கின்றார். அந்த பெண்ணுடைய நிலைமை என்ன என்று கேட்டபோது ஹிய ஃபில் ஜன்னா, அந்த பெண் சொர்க்கவாதி என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு சஹீஹான ஹதீஸாக இருக்கின்றது. எனவே நற்குணம் என்பது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. முஸ்லிம்களிடத்திலே கட்டாயம் இருக்க வேண்டும். அது ஈமானுக்கு அடுத்தபடியானது, தக்வாவுக்கு அடுத்தபடியானது என்பதை இஸ்லாம் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்று முஸ்லிம்கள் அதிலே உதாசீனம் செய்கின்றார்கள், அதிலே கவனக்குறைவாக நடந்து கொள்கின்றார்கள் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்குணத்தை வலியுறுத்தி நிறைய ஹதீஸ்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அக்மலுல் முஃமினீன ஈமானன், முஃமின்களிலே ஈமானிலே மிகவும் பரிபூர்ணமானவர்கள் யார் என்றால் அஹ்ஸனுஹும் குலுகா, நற்குணத்திலே அழகானவர்கள், அழகிய நற்குணமுடையவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு இடத்திலே உங்களிலே சிறந்தவர்கள் யார் என்றால் நற்குணமுடையவர்கள் என்று கூறினார்கள். இன்னும் ஒரு இடத்திலே குறிப்பிடுகின்ற போது ஈமானிலே பரிபூர்ணமுடையவர்கள், நற்குணமுடையவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே ஒரு பரிபூர்ணமான ஈமான் ஒரு முஃமினாக நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் நற்குணத்தை கடைபிடிக்க வேண்டும். எங்களிடத்திலே நற்குணம் தென்பட வேண்டும். நற்குணத்தை பிரதிபலிக்கக்கூடிய மக்களாக முஸ்லிம்கள் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது, காண முடியுமா இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்ற அதனுடைய நற்குணத்தின் சிறப்புகளில் ஏராளமான சிறப்புகளை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலே எங்களுக்கு மிகவும் நன்மாராயம் தரக்கூடிய ஒரு நற்குணத்துக்குரிய சிறப்பை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்ற போது அன ஸஈமு பைத்தின் ஃபீ அஅலல் ஜன்னா, சுவர்க்கத்திலே ஆக உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு நான் தலைவராக இருப்பேன். லிமன் ஹசுன குலுகுஹு, அந்த வீடு யாருக்குரியதுன்னு சொன்னால் லிமன் ஹசுன குலுகுஹு, எவர் நற்குணமானவராக இந்த உலகத்திலே வாழ்ந்தாரோ அவர்களுக்குரிய வீடு. அந்த வீடு சுவர்க்கத்தின் மிகவும் உயர்ந்த அந்தஸ்திலே காணப்படுகின்றது. அந்த வீட்டுக்கு நான் தலைவனாக இருப்பேன் என்று அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே அந்த சுவர்க்கத்திலே மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை உடையவர்களாக நற்குணமுடையவர்களாக இருக்கின்றார்கள். உலகத்திலே முஃமின்களிலே மிகவும் சிறந்தவர்கள் யார் என்றால் நற்குணமுடையவர்கள். ஈமானிலே பரிபூர்ணமானவர்கள் யார் என்றால் நற்குணமுடையவர்கள். சுவர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் நற்குணமுடையவர்கள். எனவே நற்குணம் என்பது அது ஈமானோடு பின்னி பிணைந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. முஸ்லிம்கள் மிகவும் கடைபிடித்து வாழ வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை காண முடியுமாக இருக்கின்றது. இன்னும் ஒரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன மின் அஹப்பிக்கும் இலைய வ அக்ரபிக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹாசினுக்கும் அஹ்லாகா. இதை விடவும் வேறொரு சிறப்பு தேவையா என்று கேட்க வேண்டும்.
உங்களிலே எனக்கு மிகவும் மிகவும் விருப்பத்துக்குரியவர் அக்ரபுக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா, கியாமத்து நாளிலே எனக்கு மிகவும் நெருக்கமான மஜ்லிஸிலே என்னோடு நெருக்கமாக அமைந்திருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் அஹாசினுக்கும் மஹ்லாகா, உங்களிலே எவரெல்லாம் குணத்திலே சிறந்தவர்களா இருக்கின்றார்களோ அவர்கள் தான் எனக்கு மிகவும் விருப்பமானவர்கள். கியாமத்தினாலே என்னோடு சமீபத்திலே பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கக்கூடியவர்களும் அவர்கள் தான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நற்குணம் என்பது அது பரிபூர்ணமான ஈமான் உடையவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்பு. அதே போன்று மனிதர்களிலே முஃமின்களிலே சிறந்தவருக்கு இருக்க வேண்டிய பண்பு. அதே போன்று அல்லாஹ்வின் தூதருக்கு மிகவும் விருப்பமான அவரோடு நெருக்கமாக சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய அந்த முஃமின்களுக்குரிய பண்பு என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். எனவே நற்குணம் என்பது முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டிய, இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஒரு விடயம் என்பதை நாங்கள் ஆணித்தனமாக நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே பதிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாங்கள் நற்குணமாக நாங்கள் நடந்து கொள்ளவில்லை என்றால் நாங்கள் தீய குணத்தோடு அடுத்தவருக்கு அநியாயம் செல்கின்ற தீங்கிழைக்கின்ற மனிதர்களாக நாங்கள் வாழ்வோமாக இருந்தால் அது அடுத்த புறத்திலே நாங்கள் நரகத்துக்கு தகுதியானவர்களாக நாங்கள் மாறிவிடுகின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரி முஸ்லிம்ல வருகின்ற ஹதீஸிலே தகலத் இம்ரஅத்துன் அன்னார ஃபீ ஹிர்ரத்தின், ஒரு பெண் ஒரு பூனையுடைய விடயத்திலே நரகம் நுழைந்து விட்டாள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவள் என்ன செய்தாள் என்றால் ரபத்தத்ஹா, அந்த பூனையை கட்டி வைத்து பலம் துதைம்ஹா, அதற்கு உணவளிக்கவில்லை. வலம் ததஹா தஅக்குல் மின் ஹஷாஷில் அர்தி, அந்த பூனையை அவிழ்த்து விட்டு அது ஏதாவது இந்த பூமியிலே இருக்கின்ற பூச்சிகளை அதை பிடித்து சாப்பிடுகின்றதுக்காக அதை விட்டுவிடவும் இல்லை, அதை கட்டி வைத்தால் அதன் காரணத்தினால் அந்த பூனை இறந்து விட்டது, அதன் காரணத்தினால் அவள் நரகவாதியாக மாறிவிட்டாள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனவே அந்த அளவிற்கு ஒரு தீங்கு இழைத்தல் என்பது எங்களை நற்குணத்துக்கு புறம்பாக நாங்கள் வாழ்வது என்பது எங்களை நரகவாதிகளாக மாற்றிவிடக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்று பார்க்கின்றோம், முஸ்லிமாக வாழுகின்ற எவ்வளவு பேர் இஸ்லாம் கூறுகின்ற பண்புகளுக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாம் கூறுகின்றது இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகின்ற போது இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே யாரு சிறந்தவர் கண்ணியத்துக்குரியவர் என்றால் இன்தல்லாஹி அத்காக்கும், உங்களிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் யார் பயந்து நடக்கின்றாரோ அவர் தான் சிறந்தவர் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார். இன்று பார்க்கின்ற போது முஸ்லிம்கள் அவர்களை வேறு பிரித்து பார்க்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தன்னை உயர்ந்தவராகவும் அடுத்தொருவரை தாழ்த்தவராகவும் பார்க்கின்றார்கள். இவை அனைத்துமே தீய குணங்களாக காணப்படுகின்றது. அது காவிர்கள் கூட அந்த விடயத்திலே வேற்றுமை இல்லாமல் மனிதர்களோடு சமத்துவத்தோடு வாழுகின்ற போது முஸ்லிம்களிடத்திலே இந்த வேற்றுமை பார்க்கின்ற பண்பு, அடுத்தவர்களை அவமதிப்பது, உதாசீனப்படுத்துவது, இப்படியான பண்புகள் இருக்குமாக இருந்தால் அது முஸ்லிம்களுக்குரிய பண்பல்ல. அது முஸ்லிமாக இருக்கின்றவரிடத்திலே காஃபிருக்குரிய பண்பு, அது நரகவாதியுடைய பண்பு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பாவியான மனிதர் கூட அவர் ஒரு நற்குணமாக ஒரு இரக்கத்தோடு இரக்கப்பாடோடு ஒரு மனிதனுடனோ அல்லது ஒரு பிராணியோடு நடக்கின்ற போது அல்லாஹ் தஆலாவுடைய பாவத்தை மன்னித்து சுவர்க்கத்துக்கு அனுப்புகின்ற அளவிற்கு இந்த நற்குணம் ஒரு காரணமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நற்குணம் என்பது எந்த அளவுக்கு என்றால் எங்களுடைய பாவங்களை கழித்து எங்களுடைய பாவங்களை அழித்து எங்களை ஒரு சொர்க்கவாதியாக மாற்றுகின்ற அளவிற்கு இந்த நற்குணத்துக்கு அல்லாஹ்விடத்திலே சிறப்பு இருக்கின்றது. அதற்கு அந்த அளவிற்கு ஒரு பவர் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரிலே வருகின்ற ஹதீஸ், பைனமா கல்புன் யுதீஃபு பி பரக்கத்தின், ஒரு பனு இஸ்ரவேலர்களுடைய காலத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு நாய் அது ஒரு நீர் தொட்டிக்கு அருகாமையிலே அது நீர் தொட்டியில் இருந்து தண்ணீர் கொடுத்து கொள்ள முடியாமல் தடமாறிக் கொண்டிருக்கின்றது. தாகத்திலே ஒரு நாய் தடுமாறிக் கொண்டிருக்கின்றது. அதை ஒரு பனு இஸ்ரவேலர்களை சேர்ந்த ஒரு விபச்சார பெண், அவள் முஸ்லிமாக இருக்கின்றால், முதல்ல எங்களுக்கு ஈமான் முக்கியம். அந்த பெண் அதை கண்டு அவள் என்ன செய்கின்றார், இந்த நாய்க்கு இந்த அளவுக்கு தாகமா இருக்கின்றது என்று தன்னுடைய காலணியை
கலட்டி அதன் மூலமாக தண்ணீர் எடுத்து அந்த நாய்க்கு புகட்டுகின்றால் அதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு அல்லாஹு தாலா பாவ மன்னிப்பை வழங்கி ஒரு சொர்க்கவாதியாக மாற்றினான் என்கின்ற விடயத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே வருகின்ற ஹதீஸிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே நற்குணம் என்பது எங்களுடைய பாவ கரைகளை அழித்து எங்களை சுவர்க்கத்துக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு அமலாக, ஒரு நல்ல செயலாக இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நற்குணத்திற்கு இந்த அளவுக்கு சிறப்பு இருக்கதை எங்களுக்கு காண முடியுமா இருக்கின்றது. எனவே நற்குணம் எங்களிடத்திலே பின்னி பிணைந்த ஒன்றாக இருக்க வேண்டும். நாங்கள் கைவிடாத ஒரு விடயமாக எங்களுடைய நட்பண்புகளை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் நாங்கள் ஒரு சிறந்த முஸ்லிம், ஒரு சிறந்த முஃமின் என்பதற்கு அடையாளமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுக்கு நற்குணத்தை அவர்கள் வசியத்தாக குறிப்பிட்டிருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத் செய்கின்ற போது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த நபித்தோழராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்ன கூறுகின்றார்? இத்தகில்லாஹ ஹைசுமா குந்த், நீங்கள் எங்கிருந்த போதும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனத, அதே போன்று நீங்கள் ஒரு பாவத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அந்த பாவத்துக்கு பரிகாரமாக ஒரு நல்ல காரியத்தை, ஒரு நல்ல அமலை செய்து விடுங்கள். தம்ஹுஹா, அந்த நல்ல அமல் அந்த உங்களுடைய பாவக்கரையை அழித்துவிடும். வகாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸன், மனிதர்களோடு நீங்கள் நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வசியத்தாக குறிப்பிடுகின்றார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யமனுக்கு ஒரு வாலியாக, ஒரு கவர்னராக அனுப்பி வைத்தார்கள். அந்த போது அவர்களுக்கு ஒரு உபதேசமாக, ஒரு வசியத்தாக சொன்ன விடயம்தான், எங்க போனாலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், தக்வா உங்களுக்கு முக்கியம். அதே போன்று ஒரு பாவத்தை செய்தால் நன்மை செய்து விடுங்கள். ஒரு மனிதனை பொறுத்த வரையிலே அவன் பாவம் செய்யக்கூடியவன், அவனால் தவறு ஏற்படலாம். அந்த தவறிலே நாங்கள் நிலைத்திருக்க கூடாது. உடனே அந்த பாவத்திலிருந்து நாங்கள் தௌபா செய்ய வேண்டும். அந்த தௌபாக்குரிய அந்த பாவத்தை அழிக்கக்கூடிய விடயங்கள் ஒன்றுதான் நல்லமலாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு பாவத்தை செய்தங்கள், அந்த பாவம் எங்கள் மனதை உறுத்தி கொண்டிருந்தால் நாங்கள் அந்த பாவத்துக்கு பரிகாரமாக ஒரு நல்லமலை செய்ய வேண்டும், ஒரு சதகாவை செய்ய வேண்டும். நாங்கள் தொழுது நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். நாங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். இதை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதே போன்று வகாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸன், மனிதர்களோடு நீங்கள் நட்பண்பாக, நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்தாக குறிப்பிட்டிருக்கின்றதை காண முடியுமா இருக்கின்றது. எனவே நட்பண்பு என்பது ஒரு சிறந்த ஒரு நல்லமலாக இருக்கின்றது. அது அந்த சஹாபாக்களிடத்திலே காணப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி அந்த விடயத்தை நினைவு கூறக்கூடியவராக இருந்தார்கள். இன்று நாங்கள் படிக்க வேண்டிய, எங்களிடத்திலே நாங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம்தான் இந்த நற்குணமாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நற்குணத்தை எவ்வாறு படித்து தருகின்றார்கள் என்று பார்க்கின்ற போது, இத்தகுன் நார வலவு பிஷிக்கி தம்ரத்தின், நீங்கள் இந்த நரகத்தில் இருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வலவு பிஷிக்கி தம்ரத்தின், ஒரு ஈச்சப்பழத்துடைய சிறு பகுதியை கொடுத்தாவது, நீங்கள் சதகாவாக கொடுத்தாவது நீங்கள் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எனவே நாங்கள் எங்களை நரகத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் அதிகம் நல்லமல் செய்ய வேண்டும். அதிகம் நல்லமல் செய்வதன் மூலமாக, சதகா கொடுப்பதன் மூலமாக நாங்கள் எங்களை நரகத்திலிருந்து நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இல்லம் தஜித், அப்படி உங்களுக்கு சதகா கொடுப்பதற்கு ஒன்றுமே உங்களுக்கு இல்லை என்றால் கலிமத்தின் தையிபா, ஒரு நல்ல வார்த்தையை பேசுங்கள். நல்ல வார்த்தை மூலமாவது நீங்கள் நரகத்திலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று புகாரி முஸ்லிமிலே வருகின்ற ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே நல்ல வார்த்தை என்பது எங்களுக்கு அதிகம் நன்மையிட்டு தரக்கூடியதாக, நரகத்தில் எங்களுக்கு பாதுகாக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே நற்குணம் என்பது அது எங்களை நரகத்திலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு செயலாக இருக்கின்றது. அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நற்குணத்துக்கு ஒரு முன்மாதிரியானவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எங்களுக்கு எல்லா கோணங்களிலும் எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களும், எல்லா நிலைமைகளும் ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்த உலகத்திலே வாழ்கின்ற
ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு முன்மாதிரி என்பதை யாராலும் மறுக்க முடியாது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ்வே அல் குர்ஆனில் என்ன கூறுகின்றான்? வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் ஒரு பிரமாண்டமான மகத்தான குணத்தை உடையவராக இருக்கின்றீர்கள், நற்குணத்தை உடையவராக இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். அந்த நபியை ஒரு நற்குணத்துக்கு முன்மாதிரியானவராக தான் அல்லாஹு தாலா எங்களிடத்தில் அனுப்பி வைத்திருக்கின்றார். எனவே அவர்களிடத்தில் இருந்து எங்களுக்கு படிப்பதற்கு ஏராளமான விடயங்கள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வின் தூதருடைய நற்குணம் அது நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயமா இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணத்தை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்கின்ற போது அவர்கள் கூறுகின்றார்கள், கான குலுகுஹு அல் குர்ஆன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நற்குணம் எப்படி என்றால் அல் குர்ஆன். அந்த அல் குர்ஆன் என்னென்ன நல்ல பண்புகளை நல்ல குணங்களை எல்லாம் சொல்லுகின்றதோ அதை அனைத்தையும் உள்வாங்கியவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காணப்பட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே நற்குணம் என்பது எங்களிடத்திலே இருக்க வேண்டிய இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அந்த நற்குணத்தை கடைபிடித்து வாழுகின்ற நல்மக்களாக அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இவ்வளவு நேரம் கடைபிடிக்க வேண்டிய நற்குணங்கள் எனும் தலைப்பிலே உரையாற்றிய ஷேக் அவர்களுக்கு ஜஸாஹுல்லாஹு ஹைரன்